ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓணம் ஸ்பெஷலாக வந்துட்டு கேரளா மேக்கப் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து போட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நான் எப்படி வந்து மேக்கப் போட்டேன் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு டோனட் பன் வந்து இல்லைங்க வீட்டில். ஸோ இந்த பேண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து அவளுக்கு நான் பண்ண ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸில் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக வந்து காம்பேக்ட் போட்டேன். ஃபேஸில் லைட்டாக காம்பேக்ட் போட்டதுக்கப்புறமா அவளுக்கு வந்து காஜல், லைனர், ஐப்ரோ அண்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வச்சுட்டு நான் ஃபேஸ் மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவளுமே வந்துட்டு இந்த காஜல், லைனர் வைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருந்தா, நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருந்தா. ஃபேஸ் மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்கிட்ட வந்து டோனட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பேண்ட் இருந்தது, இந்த ஒயிட் கலர் பேண்டு. ஸோ அதிலே வந்துட்டு பிளாக் கலர் ரிப்பனை வந்து சுற்றிட்டு நானே வந்து ஒரு டோனட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். உங்ககிட்ட வந்துட்டு இந்த பேண்ட் இல்லை அப்படின்னாலும் பெரிய பேங்கிள் ஏதாவது இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி ரிப்பனை வந்து நீங்கள் சுற்றி அந்த டோனட் பன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவளுக்கு நான் வந்து பன் வந்து சைடில் வந்து போட்டிருந்தேன். இந்த டோனட் பன்னு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அவளுக்கு அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சைடில் வந்து ஒரு போனிடெயில் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த சைடில் போடுற போனிடெயில் வந்துட்டு எங்கே போடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து இருக்குங்க. சைடில் போடுற போனிடெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம காதுக்கு மேலே கொஞ்சம் பக்கத்தில் வந்து போடணும். ரொம்ப மேலேயும் வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம போனிடெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பன் வைப்போம், அதுக்கு மேலே வந்து பூ வந்து சுற்றுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப மேலே தூக்கி போட்டுட்டிங்க அப்படின்னாலும் வந்துட்டு அந்த பன் வந்து பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்காதுங்க. ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு அந்த ரெடி பண்ண பன்னை வந்து நான் வச்சிடுறேன். ஸோ அவ்வளவுதான். இந்த ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதாங்க, பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வச்சிடலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதையே வந்து வச்சுட்டேன் அவளுக்கு. ஸோ ஃபேஸ் மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வேஷ்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அவளுக்கு. ஸோ வந்து ரொம்ப குட்டியாக இருப்பா அப்படின்றதால இந்த வேஷ்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒரு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம நார்மலாக சாரீ வியர் பண்ணுற மாதிரி தான் அந்த முனையில் வந்து நம்ம சொருகியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சுற்றிட்டு
நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்து சொருவோம் இல்லையா, அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ மிடில் வந்துட்டு டக்கின் பண்ணிடலாம். இது சடன் பிளான் அப்படின்றதால அந்த வேஸ்ட்டை வந்து அயன் கூட பண்ணலாங்க. கொஞ்சம் கசங்கி தான் இருந்தது. ஸோ எனக்குமே வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ்லாம் எடுக்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்து அதை கட்டி விட்டுட்டேன். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டக்கின் பண்ணிடலாம். டக்கின் பண்ணதுக்கப்புறமா நான் அப்படியே ஒரு பின்னையும் வச்சுட்டு வந்துட்டு செக்யூர் பண்ணிவிட்டேன், கழண்டு விழாமல் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ உள்ளே வந்து அவளுக்கு நான் ஸ்கர்ட் மாதிரி வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பேண்ட் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளவுதான். திரும்ப அப்படியே ஒரு சுற்றிட்டு இன்னும் ஒரு சுற்று வந்து இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துடணும். ஸோ அவ்வளவுதாங்க. பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம இதே மாதிரியே ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு மிடில் வந்துட்டு அந்த ஜாக்கெட்டோட உள்ளே வச்சுட்டு வந்து டக்கின் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிள். இது வந்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு மிடில் வச்சோம் அப்படின்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் அந்த எண்டில் வந்து நான் உள்ளே வந்து மடித்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ அதையும் வந்து பின் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து அந்த ஜாக்கெட்டில் மிடில் வந்து டக்கின் பண்ணிடுறேன். இப்போ ட்ரெஸ் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இடுப்புக்கு ஒட்டியானம், கழுத்துக்கு ஜுவல் செட்ஸ் எல்லாமே வந்து போட்டு அவ்வளோதாங்க ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஆனால் வந்து அவள் ஃபோட்டோஸ்க்கு கோஆப்ரேட்டே பண்ணலாங்க. இந்த ட்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அழகாக வந்து காமிச்சிட்ருந்தா. ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு போஸ் கொடுக்கவே இல்லை. ஏதோ மூட் அவுட் ஆகிட்டா போல் இருக்குது. ஸோ அவ்வளவுதாங்க. கேரளா குட்டி வந்து ரெடி ஆகிட்டா. இந்த மேக்கப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.